பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா. என்னடா அமைதியாவே வர்ற? அன்பு, நான் உன் ஃப்ரெண்டுடா. எனக்கு தெரியக்கூடாதுன்னு உன்னால மறைக்க முடியுமா? சாம், அவர் சொன்ன மாதிரி வித்யாக்கு வேற மாதிரி டார்ச்சர் கொடுத்துருப்பானா? கண்டிப்பா கொடுத்துருப்பான் அன்பு. அதனால தான் அவ ஃபோன் ஆஃப் பண்றது பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காது. எப்படிடா ஒரு அண்ணனா இருந்து இந்த வழியில நான் யோசிக்காம விட்டுட்டேன். மேபி அவன் தப்பானவன் அவளுக்கு தோணியிருந்தான். ஏன் என்கிட்ட சொல்லாம விட்டுருப்பா? எனக்கு தெரிஞ்சு ரெண்டு விஷயம் இருக்கலாம். உன்கிட்ட அவளால இந்த விஷயத்தையெல்லாம் ஷேர் பண்ண முடியாதுனாலும் கண்டிப்பா இனியா கிட்ட சொல்லியிருக்க முடியும். சொன்னா மேபி நீங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போற பையன் தானே, இதுல எந்த தப்பும் இல்லைன்னு நம்ம சைட்ல சொல்லிட்டா அப்படி யோசிச்சிருக்கலாம். அப்படி அவ யோசிச்சிருந்தா அவ யோசனை தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு தான் ஸ்ருதியை பார்த்துருக்காங்க. நான் ஒரு பொண்ணு இல்ல, பையன்தான். வந்ததும் தேவையில்லாம என்ன ஹக் பண்ணாலோ இல்ல சும்மா சும்மா டச் பண்ற மாதிரி பேசினால எனக்கே கோவம் வருது, திட்டி விட்டுடுறேன். இதெல்லாம் பார்த்துட்டு தானே வீட்டுல இருந்தா. அந்த வீட்டுல வளர்ந்த ஆம்பளை நானே இப்படின்னா வித்யா கிட்ட ஒருவேளை அவன் அப்படி நடந்துக்கிட்டான்னு தெரிஞ்சான் எப்படிடா நான் சும்மா விடுவேன்னு அவன் நினைச்சிருப்பா. இன்னும் ஒண்ணு அன்பு, சுரேஷ் நீ பார்த்து வச்ச மாப்பிள்ள. எங்க இவன் தப்பானவன் அண்ணனுக்கு தெரிஞ்சா அண்ணன் ஃபீல் பண்ணிடுவான். தங்கச்சிக்கு இப்படி ஒரு லைஃபை கொடுக்க நினைச்சிட்டமே, நீ ஃபீல் பண்ணிடுவேன்னு நினைச்சு கூட சொல்லாம இருந்திருக்கலாம்ல. சாம், இப்ப நான் சித்தப்பா சித்திக்கு என்ன பதில் சொல்ல போறேன்? நான் உங்க பொண்ணுக்கு பார்த்து வச்ச மாப்பிள்ள கெட்டவன் சொல்லும் போது அவங்க என்ன என்னடா நினைப்பாங்க? என் பொண்ணை தெரியாத இடத்துல தள்ள பார்த்துட்டே பாவின்னு தானே நினைப்பாங்க. அதெல்லாம் ஒன்னும் நினைக்க மாட்டாங்க. ஒன்ன விக்கியங்கள தமிழாண்டிய உங்களை எல்லாம் நம்பி தானே இங்க விட்டுட்டு போயிருக்காங்க. உன் பொறுப்புல உன் தங்கச்சிங்களும் உன் சித்தப்பாவும் சித்தியும் விட்டுட்டு போயிருக்காங்கன்னா அது உன் மேல எவ்வளவு நம்பிக்கை. இப்ப அவன் கெட்டவன் தெரிஞ்சதுக்கு பிறகு கூட சரி கல்யாணம் ஆனா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு நீ முடிவெடுத்திருந்தா சரி. ஆனா ரொம்ப பாவம் அன்பு. நீ வித்யாவை சொல்றியா? இல்லடா, இதுக்கு மேல வித்யா வாழ்க்கையில அவனால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம போனதான் எல்லாரையும் பார்த்து பேசி அவனை பத்தி புரிய வச்சு கல்யாணத்தை நிப்பாட்ட தான் போறோம். ஆனா எதுவுமே தெரியாம இந்த சுரேஷ் கூட பழகுன பொண்ணு வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க போறாளே, அந்த பையன் தாண்டா பாவம். சுரேஷோட குழந்தைய எவனோ ஒருத்தன் தலையில கட்ட பாக்குறா பாத்தியா? எனக்கு இப்ப எதை பத்தியும் யோசிக்கிற மைண்ட் இல்லடா. போய் என் வித்யா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டு அந்த நாயை கொண்டபடி 4 வார்த்தை கேட்டுட்டு இந்த கல்யாணத்தையே நிப்பாட்டணும் மச்சான். அப்புறம் நிப்பாட்டுறது மட்டும் இல்ல, நிப்பாட்டின உடனே அடுத்த ஒரு வாரத்துல உனக்கு கல்யாணம் வேற எவனையாவது கொண்டு நிப்பாட்டிடாத. சின்ன பொண்ணுடா, யூஜி தானே பண்ணிட்டு இருக்கா. இனியா எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கா வீட்டுல. கொஞ்சம் வருஷம் கூட போகட்டும், அதுக்கப்புறம் நல்ல மாப்பிள்ளையே பார்க்கலாம். இந்த இடத்துலதான் வர சொன்னான். வந்தே 10 நிமிஷம் ஆகுது, இவனை காண மாட்டேங்குது. புது நம்பரா இருக்கு. ஹலோ, யாரு? சார், ஆதித்யா சார் தானே? ஆதித்யா தான். நீங்க? சார், உங்க காலேஜ்ல சரண்யான்னு ஒரு பொண்ணு படிக்கிறா, அவளோட அண்ணானா? சொல்லுங்க சார். ஒரு சின்ன ப்ராப்ளம், அதான். காலேஜ் முடிச்சு டைம் ஆகுதே, இன்னும் வீட்டுக்கு வராம ஏதாவது இருக்காளா? அதெல்லாம் இல்லை சார், வேற ஒரு ப்ராப்ளம். சொல்லுங்க சார். காலேஜ் முடிகிற டைம்ல கேண்டீன்ல இருந்து ஜூஸ் சாப்பிட்ருக்காங்க. சரி, இப்போ நாங்க சரண்யா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். என்னாச்சு? இன்னைக்கு நான் தான் என் தங்கச்சியும் அவ ஃப்ரெண்டையும் காலேஜ்ல இருந்து கூட்டு வந்தேன். பைக்ல வரும்போதே ஆனாலும் சுரேஷ் சாருக்கு கொஞ்சம் கொழுப்பு தான். எவ்வளவு கொழுப்பு இருந்தா வித்யா இவ்வளவு கோவமா இருந்ததுக்கு பிறகு கூட ஜூஸ் வாங்கி தந்திருப்பாரு பாத்தியா? அப்படி இப்படின்னு கலாய்ச்சி கிண்டல் பண்ணிட்டே வந்தாங்க. சடனா பைக்ல இருந்து என் தங்கச்சி மயக்கம் போட்டுட்டான். ஐயோ, நானும் அவ ஃப்ரெண்டுமா சேர்த்து தான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோம். ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவ குடிச்ச ஜூஸ்ல ஏதோ மயக்க மருந்து கலந்துருக்காங்க அப்படின்னு. இல்லையே சார், காலேஜ் கேண்டீன்ல கொடுக்குற ஜூஸ் இதுவரைக்கும் அந்த மாதிரி எல்லாம் எந்த கம்ப்ளைண்ட் ஆனது இல்லையே. ஆனதில்ல சார், ஆனா இன்னைக்கு வித்யாக்கும் சுரேஷ் சாருக்கும் வர ஏதோ பிரச்சனை போச்சுன்னு லிபி சொல்லிட்டு இருக்கா. ஆமா, அவர் தான் ட்ரீட்டும் வச்சாராம். ஃபர்ஸ்ட் 2 கிளாஸ்ல லிபிக்கும் சரண்யாக்கும் கொடுத்திருக்காரு. 3வது கிளாஸ் தான் தனியா வித்யாக்கு கொண்டு கொடுத்திருக்காரு. அதுதான் சரண்யா எடுத்து மறுபடியும் குடிச்சிருக்கான். மேபி ஃபர்ஸ்ட் கொடுத்திருந்ததுல ஏதாவது கலந்திருந்தா லிபிக்கு ஏதாவது ஆயிருக்கும். ஆனா வித்யாக்காக கலந்த ஜூஸை தான் சரண்யா எடுத்து குடிச்சிருக்கா. இப்போ லிபி வேற பயந்துட்டு இருக்கா. இன்னும் அவ காலேஜ்ல இருந்து கிளம்பல. ஸ்டாஃப் ரூம் போய் ரெக்கார்ட் நோட்டை எடுத்துட்டு தான் அவ கிளம்பணுமா. சார், எனக்கு என்னமோ அந்த பொண்ணுக்கு ஏதோ அங்க பிரச்சனை இருக்க மாதிரியே இருக்கு. கொஞ்சம் பாக்குறீங்களா? நீங்களும் ஆஃப் டே லீவு தான் சொன்னாங்க. அப்படி இல்லைன்னா வேற யாரையாவது வச்சு கூட பாக்கலாம்ல. ஓகே, தேங்க்ஸ் சார், நான் உடனே பாக்குறேன்.
நான் ஆஃப்டர் லீவ் தான் ஆனா காலேஜ் பக்கத்துல தான் நிக்கிறேன். அம்மா வேற ஆதியை போய் பாத்துருன்னு சொன்னாங்க. இவனுக்கு ஃபோன் பண்ணா கூட லைன் கிடைக்க மாட்டேங்குது. இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா காலேஜுக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு வேலையை பார்க்க நினைச்சிருப்பான். மவனா இன்னைக்கு தான் உனக்கு இந்த காலேஜ்ல லாஸ்ட் நாள்னு நினைச்சுக்கோ. ரிங் போகுது, ரிங் போனாலாவது அட்டன் பண்றானா? மித்ரன் நதிக்கு இப்போ கூப்பிடுறான். அம்மா ஏதாவது போனை போட்டு புலம்பி இருப்பாங்க. இப்ப மித்ரன்ட்ட பேசுறத விட வித்யாக்கு என்னன்னு போய் பாக்குறது தான் ஃபர்ஸ்ட். எப்படியே நம்ம கல்யாணம் பண்ணிக்க போற பையன் தானேன்னு சத்தமே இல்லாம ஒத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ. உனக்கும் பிரச்சனை இல்ல, எனக்கும் பிரச்சனை இல்ல. இங்க எத்தனை ரேப் தான் நடந்தாலும் ஒரு பொண்ணோட உயிர் போற அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் எதிர்த்து நின்னு போராடுவாளே தவிர அவன் ஆசைக்கு வழி விட்டா உயிராது மிஞ்சோன்னு எந்த பொண்ணும் அடங்கி போக மாட்டான். உன்னால என் உயிரே போனாலும் என் உயிர் போறது வரைக்கும் உன்னை எதிர்த்து நிப்பனே தவிர உன் ஆசைக்கு எப்பவும் வழி விட்டு கொடுக்க மாட்டேன். என்ன கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தானே நினைச்சியா? நான் இருக்க வீட்லயே ஆம்பளைங்க வளர்ந்துருக்காங்க, என் அண்ணனும் இருக்கான், எனக்கு முறை பசங்களும் இருக்காங்க. ஆகாஷ் அத்தானுக்கு தான் கல்யாணம் ஆச்சு. கல்யாணத்துக்கு முன்ன அவர் இப்படி ஒரு விஷயத்த நினைச்சு கூட பார்க்கல. அப்பனா நீ எவ்வளவு பெரிய அயோக்கியம். ஆமாண்டி, நான் அப்படித்தான். 6 மாசத்துக்கு மேல ஒரு பொண்ணு கூட பேசுறது எனக்கு பிடிக்காது. என்னங்கிற இப்போ? ஆனா உன்னை கல்யாணம் பண்ணிட்டு உனக்கு உண்மையா இருக்கணும்னு தான் நான் நினைச்சேன். ஆனா விட்றீங்களா பாத்தியா? இங்க எல்லாரும் போயிட்டாங்க. நீ கத்துனாலும் கதர்னாலும் உன்னை காப்பாத்துறதுக்கு ஒருத்தனை வர போறது இல்ல. நான் செத்தா கூட என் நிழலையும் உன்னால நெருங்க முடியாது. என்னடி நெருங்க முடியாது? இப்போ இங்க நடக்க போற சம்பவத்துல உன் அண்ணனே நினைச்சா கூட இனிமே இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாதுடி. ஆ! இங்க பாராதித்யா, இது நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. தேவையில்லாம இதுல நீ தலை போடாத. அவளை இங்க விட்டுட்டு உன் வேலையை பார்த்துட்டு நீ போயிட்டே இரு. என்னடா உனக்கு வார்னிங் கொடுத்துமா நீ திருந்தல? இங்க பாராதித்யா, நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. எனக்கு எல்லா ரைட்ஸும் அவ மேல இருக்கு. நீ வந்த வழிய பார்த்துட்டு போயிட்டே இரு. அவ ஏன் ஸ்டூடெண்ட்? அவ என் பொண்டாட்டிடா. இருந்துட்டு போட்டுமே, அவ மேல உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கும் அத நீ அவ வீட்டுல வச்சுதான் எடுக்கணும். இது காலேஜ். எங்க உன் தில்லாலங்குடி வேலையை காமிச்ச? அதுவன் ஏன் ஸ்டூடெண்ட் கிட்ட காமிச்ச தொலைச்சிருவேன். நீ வா வித்யா. ஒன்னெல்லாம் போய் அண்ணன் நல்லவன் நம்பினா பாத்தியா? எவ்வளவு கேடு கட்டவனா இருக்க நீ எல்லாம். ஏய் ஆதித்யா, அவளை இங்கேயே விட்டுட்டு உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு. இல்ல பல விளைவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கும். ஏண்டா, ஒரு பொண்ணை நம்மள நம்பிதானடா காலேஜுக்கு அனுப்புறாங்க. வீட்டுல அவங்களுக்கு குழந்தைங்கள மாதிரி நமக்கு அவங்க குழந்தைங்க நம்பிதானே அனுப்புறாங்க. டேய், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? கொன்றுவேன். நீ வா. எப்ப இப்படி ஒரு காரியத்தை பண்ண நினைச்சியோ அண்ணா ரொம்ப தேங்க்ஸ். இப்படி மட்டும் நீ ஒரு முடிவு எடுக்காம இருந்திருந்தேன்னா என் அண்ணன்ட்ட பேசுறதுக்கு வேலிடான ஒரு பாயிண்ட் இருந்திருக்காதுல. வாங்க சார். சுரேஷ், ஏதாவது யோசி. இவ மட்டும் முதல்ல இங்க நடந்ததை போய் சொல்லிட்டா அதுக்கப்புறம் உனக்கும் வித்யாக்கும் கல்யாணத்தை கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. அதுக்கு முன்ன நீ அவங்க வீட்டுல உள்ளவங்கள போய் பாரு. காரணத்தை கொண்டு இந்த கல்யாணம் நின்ற கூடாது. என்னடா இன்னும் ஆர்வ கொள்ளாரதான் சுத்திட்டு இருக்குதியா? டேய் போய் நீ எல்லாம் எனக்கு தம்பியா பிறந்திருக்க பாத்தியா? நீ என்ன அமெரிக்க ஜனாதிபதி உனக்கு தம்பியா பிறப்பான்னு நினைச்சியா? ஏண்டா, நீ எல்லாம் எதுக்கு ஊருக்கு வந்த? அங்கேயே செட்டில் ஆயிருக்க வேண்டியதானே? பிரதர், இனிமே ஊர்லயே செட்டில் ஆயிடலான்னு நான் முடிவே பண்ணிட்டேன். என்னடா, ஊர்ல ஏதாவது பொண்ணை செட் பண்ணி வச்சிருக்கியா? இங்க இருக்கவே பிடிக்காது, திடுத்துப்புன்னு வந்திருக்க. ஆமா, எப்படியாச்சும் வித்யாவோட கல்யாணத்தை நிப்பாட்டி வித்யா கழுத்துல நான் தாலி கட்டலான்னு வந்திருக்கேன். எப்படி என் மாஸ்டர் பிளான்? தூ, அது சரி. என் டார்லிங்க்கு உன் மச்சான் ஒரு மாப்பிள்ள பார்த்து வச்சிருக்கானே, எப்படியும் என் அளவுக்கு ஹேண்ட்ஸமா இருந்துட மாட்டான். கொஞ்சமாவது பாக்குற மாதிரி இருக்கானா? உன்னோட ஹேண்ட்ஸமாவே இருக்காரு. அப்படியெல்லாம் இந்த அன்புக்கு பார்க்க தெரியாதே. பேசாம வித்யாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலே நான் சந்தோஷமா பாத்துக்க போறேன். இங்க பாரு குரங்கு. சொல்லுடா ஆர்வ கோளாறு. டேய், அந்த பேரை மாத்த போறியா இல்லையா? அதுதான்டா உனக்கு சூட்டபிளான பேரு. நான் இன்னைக்குதான் வந்தேன். நீ வேணா பாரு, இன்னைக்கே ஆர்வ கோளாறுல ஏதாவது பண்ணதான் போறேன். அதான் ஆர்வ கோளாறுன்னு பேர் வச்சிருக்கேன். இங்க பாரு, இதுக்கு முன்ன வித்யா கிட்ட நீ இந்த மாதிரி எல்லாம் புலம்பிட்டு இருந்தா அது ஃபன்காக. அப்படியா? இல்லையே, நிஜமாவே வித்யா மனசுல இருக்கேன். இதுக்கு முன்ன எல்லாம் வித்யாவும் சிரிச்சிட்டு விட்டுற நீ பேசுறத பார்த்து. ஆனா இப்ப அவளுக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆயாச்சு. இது என்னடா, கல்யாணம் பிக்ஸ் ஆனா ஏன் மாமா பொண்ண நான் சைட் அடிக்க கூடாதா? இப்போ அன்பே எடுத்துக்கோ. இனியா மேல ஃபர்ஸ்ட் அன்புக்கு தான் உரிமை. ஐயே, என்ன அத்தை பொண்ணுங்கன்னா வம்பிழுத்தே ஆகணும். ஆனா அவங்களை எந்த விதத்திலயும் அது பாதிக்க கூடாது. டேய், என்னடா உன் கன்றாவி? பிரதர், தமிழ்நாட்டுல இருந்துட்டு அத்தை பொண்ணுனா ஒரு வைப் ஆகணும்ல. அட என்ன சுரேஷ், நெத்தியில வேற அடிபட்டு இருக்கு, இவ்வளவு ஃபாஸ்டா வரீங்க? யாரா இந்த ஆளு? ஏதோ கோயிலுக்கு நேர்ந்து விட்ட மாதிரி முடி வளர்த்தி விட்டுருக்கான். டேய், இவர் தான் வித்யாக்கு அன்பு பாத்திருக்க மாப்ள. எந்த ஆங்கிள் பார்த்தாலும் ஹேண்ட்ஸமா தெரியலையே. இதுல கூடவா அன்புக்கு டேஸ்ட் இவ்வளவு கேவலமா போச்சு? என்ன சுரேஷ்? அது ஒன்னும் இல்ல ஆகாஷ்,
இன்னைக்கு காலேஜ்ல வித்யா கிட்ட ஆதித்யாங்கிற சார், அதான் ஹெச்ஓடி, அவகிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாரு. என்ன? ஆமா ஆகாஷ், அத தட்டி கேட்க போன என்ன அடிச்சிட்டான்னு சொல்றான். அப்படின்னா வித்யாவை இவன் தானே கூட்டு வந்திருக்கணும். ஏன் சார், இப்ப வித்யா எங்க? அவளா இனியா கார்ல கூட்டு வராங்க. அங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இனியா கூட்டு வராள்னா இனியாக்கு முன்ன எதுக்கு இவன் வீட்டுக்கு வரணும்? பதட்டமா இருக்கான். இவன் கண்ணு வர உண்மை சொல்ற மாதிரி இல்லையே. எங்க வீட்டு பொண்ணு மேல எப்படி அவன் கை வச்சிருப்பான்? இப்ப வித்யா சேஃப் தானே? வித்யா சேஃப் தான் ஆகாஷ், அவளை நான் காப்பாத்திட்டேன். இவனே அடி வாங்கிட்டு வந்திருக்கான். அடி வாங்கிட்டு வந்தவன் எப்படி காப்பாத்த முடியும்? எங்கேயோ இடிக்குதே. இப்பவே நான் போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணி அந்த ஆதித்யாங்கிறவனா என்ன யாதுன்னு விசாரிக்க சொல்றேன். இதோ பார்க்க ஆரம்பிச்சுட்டானே ஆர்வக்கோளாறு வேலையா. ஹலோ, நான் வேதாச்சலம் தாத்தாவோட பேரன். போலீஸ் ஸ்டேஷன் தானே சார்? எங்க வீட்டு பொண்ணு வித்யா கிட்ட அவ காலேஜ் ப்ரொஃபசர் தப்பா நடந்துக்க பாத்திருக்காரு. டேய் பொறுடா. ஆமா சார், பேர் ஆதித்யா. காலேஜ் அட்ரஸ், வீடு எல்லாம் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன். உடனே அவனை அரெஸ்ட் பண்ணி உயிரை கூட மிச்சம் வச்சிடாதுங்க சார். தேங்க்யூ சார். இந்த வீட்டு பொண்ணு மேல கை வச்சான் என்ன ஆகும் இன்னைக்கு அவனுக்கு நான் காட்டுறேன். டேய் ஆர்வக்கோளாறு. இங்க பாரு, நீ சின்ன பையன், அது மட்டும் இல்லாம வெளிநாட்டுல இருந்தே இப்பதான் வந்திருக்க. நீ வளர்ந்த நாடு மாதிரி எல்லாம் இங்க இல்ல, இந்தியா. இங்க ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடக்க பார்த்தான், இதான் தண்டனை. நீ அன்புக்கு கால் பண்ணியா? இனியா கூட வந்துட்டு தானே இருக்கான். இனியா வித்யாவை கூட்டு வந்ததுக்கு பிறகு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அப்புறமா போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணிருக்கலாம்ல. சுரேஷ், நீங்க உள்ள போங்க. போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணாதான் நல்லதுதான். அவனை ஒரு வழி பண்ணாதான் இதுக்கு மேல வித்யா விஷயத்துல அவன் தலை போட மாட்டான். ரொம்ப நல்ல பையன். சுரேஷையே அடிச்சு போட்டு எவ்வளவு கேவலமான வேலை பார்த்திருக்கான். அறிவு கட்ட ஆர்வ கோளாறு. வித்யா அன்போட பொறுப்பு. போலீஸ் ஸ்டேஷன் போன் பண்றதுக்கு முன்ன ஒன்னில் தாத்தாக்கு போன் பண்ணிருக்கானா நீ? இல்லனா அன்புக்கு போன் பண்ணிருக்கணும். அப்படி இல்லனா விக்கி மாமாக்காவது போன் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு அவன் சொன்ன ஒத்த வார்த்தையை நம்பி உடனே போலீஸ் ஸ்டேஷன் போன் பண்ணிட்டேன். அவன் கண்ணை பார்த்து அவன் உண்மையை சொல்ற மாதிரியா இருக்கு. இங்க பாரு அருண், நீ சின்ன பையன், உனக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த மாதிரி பட்டவனுங்களெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போய் முட்டிக்கு முட்டி தட்டினாதான் அடங்குவானுங்க. ஆமா, போலீஸ் ஸ்டேஷன் மாமனார் வீடு பத்தியா? அவனோட விட்டுவாங்க. இங்க வித்யாவோட கார்டியன் நீ இல்ல, தமிழத்தையும் விக்கி மாமாவும். அப்படி இல்லன்னா அன்பு. அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம நீயே முடிவெடுத்துட்ட. வித்யா கிட்ட இதனால என்னெல்லாம் கேள்வி கேட்பாங்கன்னு உனக்கு தெரியுமா? அறிவு கட்ட ஆர்வ கோளாறு. நீ புரியாம பேசாத. நீ வெளியில இருந்து வந்தவன். ஏன் இடத்துல அன்பு இருந்தாலும் இததான் பண்ணிருப்பான். இவனுக்கு ஆர்வத்துலதான் கோளாரா இல்ல அறிவுலயே கோளாரா? சரி, ஊருக்கு வந்து வித்யாக்கு அன்புக்கு கல்யாணம், நல்ல கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா வந்த அன்னைக்கு இவன் போலீஸ் ஸ்டேஷன் அலைய விட்டுட்டான் போல இருக்கேன். பேசாம பருத்தி முட்டை குடோன்ல இருந்திருக்கலாங்கிற மாதிரி நாம அங்கேயே இருந்திருக்கலாமோ? வித்யா, வீட்டுக்கு கிளம்பு, நானே கொண்டு விடுறேன். இவ்வளவு மோசமானவன நான் என் வாழ்க்கையிலே பார்த்ததில்ல. இது தெரியும் போது அன்பண்ணா எவ்வளவு வருத்தப்படுவான். என் தங்கச்சிக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளைய பார்த்து வச்சுட்டேன். நான் எப்படி இதை நான் அவன்கிட்ட சொல்ல போறேன்? இங்க பாரு, எந்த வீட்லயும் தான் பொண்ணோ தான் தங்கச்சியோ கஷ்டப்படணும்னு வீட்டுல உள்ளவங்க நினைக்க மாட்டாங்க. நீங்களா ஒரு விஷயத்த நினைச்சு வருத்தப்பட்டு இதை எப்படி அவங்கிட்ட சொல்லிட்டு இதை எப்படி அவங்க கிட்ட ஷேர் பண்ணிட்டு நம்மள தப்பா நினைச்சுப்பாங்களோ, இல்ல இதுல இந்த மாதிரி முடிவெடுப்பாங்களோ நீங்களா ஒரு கற்பனை கட்டுறீங்க. சுரேஷால உனக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா முதலே நீ உங்க அண்ணன் கிட்ட ஷேர் பண்ணிருக்கலாம். சரி, இப்ப நானே கேக்குறேன், எதனால உனக்கு சுரேஷ் உங்க அண்ணன் பார்த்து வச்சாரு? இல்ல விசாரிக்காமலா பார்த்து வச்சாரு? நல்லா விசாரிச்சிருந்தான். ஆனா யாருமே இந்த ஆளை பத்தி தப்பா எதுவுமே சொல்லல. பாத்தியா, நீயே சொல்ற நல்லா விசாரிச்சிருந்தான் அப்படின்னு. உனக்கே தெரிஞ்சிருக்கு நல்லா விசாரிச்சிருக்காரு அப்படின்னு. எங்க அண்ணனுக்கு நான் 15 டேஸ்ல மேரேஜ். தங்கச்சி நான் இருக்கும்போது எப்படி அவன் கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக இவ்வளோத்துக்கும் அவன் என் பெரியப்பா பையன்தான். என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நினைச்சான். இப்ப பத்திரிக்கை எல்லாமே அடிச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. இந்த நேரத்துல கல்யாணம் நிக்கிறது எங்க அண்ணனுக்கும் பெரியம்மா பெரியப்பாக்கும் எவ்வளவு பெரிய கெட்ட பேரு. எவ்வளவு பெரிய குடும்பத்துல நான் இருந்துட்டு இருக்கேன். அந்த ஃபேமிலியில உள்ளவங்களுக்கும் கெட்ட பேர் தானே. உனக்கே தெரியுது பாத்தியா, உன் மேல எல்லாரும் பாசமா தான் இருக்காங்க. நீ கூட பிறந்த தங்கச்சியா இல்லாட்டாலும் அவர் கல்யாணத்துக்கு முன்ன உனக்கு கல்யாணம் ஆகணும்னு நினைச்சிருக்காரு. அப்படிப்பட்ட அண்ணன் எப்படி உன்னை தப்பா நினைச்சிருப்பாரு? அப்பவே நீ இதை அவர்கிட்ட ஷேர் பண்ணிருக்கலாம். அப்புறம் வித்யா, கண்ணுக்கு எதிராக ஆபத்து இருந்ததுக்கு அப்புறம் கூட போல்டா நின்ன பாத்தியா? இந்த இடத்துல எந்த பொண்ணா இருந்தாலும் நாம பிடிவாதம் பிடிக்காம இருந்தா நம்ம உயிராவது மிஞ்சோன்னு எந்த பொண்ணா நினைக்க மாட்டாங்க. உயிரை கொடுத்தாவது தன்னோட கற்பை காப்பாத்திக்கணும்னு தான் நினைப்பாங்க. சோ நீ ஸ்ட்ராங்கா இருக்க, அதை நினைச்சு நீ சந்தோஷப்படு. வீட்டுக்கு போய் உங்க அண்ணனுக்கோ இல்ல நீ வேற யாரு கூடயாவது க்ளோஸா இருக்குதுன்னா அவங்க கிட்ட ஷேர் பண்ணு ஃபர்ஸ்ட். அவனால எனக்கு இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம், உனக்கு அவனால பிடிக்காம என்னென்ன நடந்துச்சோ அதெல்லாம் வீட்டுல உள்ளவங்க கிட்ட சொல்லு. கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. அப்புறம் வித்யா, நீங்க நினைக்கிற மாதிரி இவரு ரொம்ப நல்லவர்லாம் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த காலேஜ்ல இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் என்னோட குழந்தைங்க மாதிரி தான். சின்ன வயசுல இருந்தே வீட்டில் பெற்றோரே ஆசிரியர், பள்ளியில் ஆசிரியரே பெற்றோர்.
இது எனக்குள்ள மனப்பாடமாவே ஓடிட்டு இருக்க ஒரு விஷயம். சோ என் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ப்ராப்ளம்னா நான் முன்ன வந்து நின்னேன். இதே உன் வீட்டுக்கு கொண்டு போகணும்னா நீ தான் பேசி ஆகணும். 4வது மனுஷன் நானே உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்ட போது உங்க வீட்ல உள்ளவங்க அதுக்கப்புறமே இந்த கல்யாணம் நடக்கட்டும் அப்படின்னு நினைப்பாங்களா? புரியுது சார். சரி, இதுக்கு மேல இங்க இருந்து பேசினா கண்ணு காது மூக்கு வச்சு கதை கட்டுவாங்க. நீ கிளம்பு, நானே உன்னை வீட்ல கொண்டு விட்டுடுறேன். இல்லை சார், எனக்கு வெளியே வர்றதுக்கு பயமாக இருக்கு. மறுபடியும் வந்துடுவானோ அப்படின்னு. நீங்கள் காலேஜ் கேட்டில் நிற்பீங்களா? இனியா வருவா, இனியா என்ன கூட்டு போவா. இனியா வரது வரைக்கும் நீங்கள் கேட் பக்கத்தில் நிற்பீங்களா? இல்லை உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா நீங்கள் கிளம்புங்க சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வா. ம். மச்சான், முத நம்ம வித்யா கிட்ட பேசுவோம். இனியா இருந்தாதான் அவ எல்லா உண்மையும் சொல்லுவா. அதுக்கப்புறம் வீட்டுல உள்ளவங்க கிட்ட எல்லாம் இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி கல்யாண ஏற்பாடையெல்லாம் உடனே நிப்பாட்ட சொல்லணும். அந்த சுரேஷோட அம்மா அப்பாவை கூப்பிட்டு பேசணும். பையனை வளர்த்து வச்சிருக்க லட்சணம். அட சாம், வா அருண், எப்ப வந்த? எப்படா வந்த? நல்ல பாசம் இருக்க மாதிரி கேக்குறீங்களேடா. ஒரு பையன் ஃபாரின்ல இருந்து வர்றான். அவனை வீட்டுக்கு கூட்டு வர்றதுக்கு 4 பேராவது போனோம். அட்லீஸ்ட் 2 பேராவது போனோம். யாராவது ஒருத்தனுங்க என் கண்ணுல பட்டீங்களா? அருண், வித்யாக்கு பாத்திருக்க மாப்பிள்ளைய பத்தி விசாரிக்கிறதுக்காக வெளியே போயிருந்தேன். ஏன்பு, வித்யா டார்லிங்க்கு தான் கல்யாணம் ஆகுறதுக்கு 10 நாள் தானே இருக்கு. இப்ப போய் நீ என்ன விசாரிச்ச? அது மட்டும் இல்லாம அவளோட கார்டியன் நீ தான். இப்போ என்கேஜ்மெண்ட் வரைக்கும் நடந்திருக்கு. விசாரிக்காமலா நீ இருந்திருப்ப? எல்லாரும் வெளியே பாக்குறதுக்கு நல்லவங்களா தான் தெரியாங்க. சோ விசாரிக்க போன இடத்துல அந்த பையன் எப்படிப்பட்டவன்? ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு கேரக்டர். என்ன, நீ எதுக்கு ஷாக் ஆகுற? அதானே. இல்ல சாம், வித்யாவை கல்யாணம் பண்ணிக்க போற பையன் இப்பதான் ரத்த காயத்தோட வீட்டுக்கு வந்திருந்தான். அந்த பொறைக்கு இங்கே எதுக்கு வந்தான்? என்னமோ வித்யா கிட்ட காலேஜ் ப்ரொஃபசர் என்னமோ தப்பா நடந்துகிட்டாராம். என்ன? அதுல சுரேஷ் காப்பாத்த போனாராம் வித்யாவை. அப்படி சுரேஷ்க்கு அடிபட்டுடுச்சு. அப்படியே நீங்க ஆகாஷ்ல வந்து வளரிட்டு இருந்தான். இந்த ஆர்வக்கோளாரன் உடனே போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணி அந்த ப்ரொஃபசர் அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டான். என்னடா சொல்ற? அட ஆமா அன்பு, இப்ப அந்த ஆள் உள்ளதான் இருக்காரு. இந்த ஆகாஷுக்கு என்ன கிறுக்கான்? முதல்ல என்ன யாதுன்னு விசாரிச்சு ஒரு முடிவெடுக்க மாட்டானா? என் தங்கச்சிக்கு இவனை தவிர யாரால பிரச்சனை வர போகுது? இன்னைக்கு செத்தாண்டா அவன். வித்யா எங்க இனியா? வந்ததுல இருந்தே அழுதுட்டே இருக்கா. நான் கூட்டிட்டு வரும்போது கூட கார்ல ஏறினதும் ஏதோ டல்லாவே இருந்தா. எல்லாத்துக்கும் அந்த ஆதித்யா தான் காரணம். எம்படி பெரிய குடும்பம், இந்த குடும்பத்துல இருக்க பொண்ணு மேலே ஒருத்தர் கை வைக்க நினைச்சிருக்கானா? ஏன் சுரேஷ், ஆதித்யா சார் தான், எனக்கு அவரை தெரியும். ஸ்டூடெண்ட்ஸ் மேல ரொம்ப கேர் எடுத்துக்கிற ஒரு ஹெச்ஓடி. வித்யாவே நிறைய நேரத்துல அவரை வந்து புகழ்ந்து பேசியிருக்கா. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி இப்படி ஒரு வேலையை பார்த்திருப்பாருன்னு எனக்கு தோணுது. என்ன இனியா, நான் போய் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல சுரேஷ், வித்யா எதுக்காக உங்களை பார்த்து முறைச்சிட்டு ரூமுக்குள்ள போனா? ஒருவேளை முன்னமே உனக்கு அவனை பத்தி தெரியும்ல, என்கிட்ட முன்னமே அவனை பத்தி சொல்லிருக்கலாம்ல. அந்த கோவத்துல ஏதாவது முறைச்சிட்டு போனாலும் என்னமோ. ஓ, டேய் பொறுக்கி, அன்பு எதுக்கு இவ்வளவு கோவமா வரான்? இங்க சுரேஷ் தான் இருக்கான். யார பொறுக்கிங்கிறான்? என்ன அன்பு? மச்சான், வித்யாக்கு எதுவும் ஆகல. அவளை நான் அந்த ஆள்கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டு வந்துட்டேன். டேய், நீ காப்பாத்தி கூட்டு வந்துட்டியா? அன்பு என்னாச்சு? அவர் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ள, நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க? என் தங்கச்சிக்கு ஒன்னாலதான் பிரச்சனை இருக்குமே தவிர என்னடா பண்ண அவள? ஐயோ மச்சான், நான் எதுவும் பண்ணல. மச்சானா? யாருக்கு யார்டா மச்சான்? இவன் என்னத்துக்காக இப்படி படபடக்கான்? அங்க பிள்ளை கிட்ட ஒரு வார்த்தையை தப்பா நடந்துக்க பார்த்தானே, அவன் கிட்ட போய் கொதிக்காம இவனுக்கிட்ட கொதிச்சிட்டு இருக்கான். என்ன அன்பு, நீங்க என் மேல கோவப்படுறீங்க? நான் தான் உங்க தங்கச்சி அவன்கிட்ட இருந்து காப்பாத்திருக்கேன். ஹலோ, நீ யாரு, எப்படிப்பட்டவன்னு எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சாச்சு. ஐயோ முதங்க, என்னதான் நடக்குது? இவ இருக்கானே பக்கா ஃப்ராட் கிரிமினல். கிரிமினலா? எதுக்கு நீ எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருக்க? அந்த சுரேஷ் எதுக்கு இங்க வந்திருக்கானே? என்னமோ தெரியல. அண்ணே வந்துட்டானா? வரல. நீ எதுக்கு வந்ததுல இருந்தே இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு அழுதுட்டே இருக்க? திவ்யா, வித்யா அண்ணன் கிட்ட உன் கல்யாணத்தை பத்தி நான் கூட பேசிட்டேன். உனக்கு பிடிக்கலன்னா கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது. நீ வருத்தப்படாத. எனக்கு அண்ணன் வந்தது அண்ணன் கூட பேசணும்டி. உனக்கு ஏன் சுரேஷை பிடிக்கவே மாட்டேங்குது வித்யா? கல்யாணம் பண்ணிக்க போறவனா இருந்தாலும் அவன் என்ன மாதிரியான ஒரு இன்டென்ஷன்ல நெருங்குறான்? தெரியாம எல்லாம் எந்த பொண்ணு இருந்துடுறது இல்ல. நம்ம எல்லாம் நினைக்கிற மாதிரி சுரேஷ் நல்லவன் கிடையாது திவ்யா. மோசமானவன். நம்ம எல்லாம் நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப கேவலமானவன். அம்மா, கீழே என்ன சத்தம் கேட்டுட்டே இருக்கு? அண்ணன் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இவனுக்கு என்ன ஆச்சு? எப்ப பார்த்தாலும் சத்தம் போட்டே இருக்கான் வீட்டுல வர வர. நேத்து வரைக்கும் ஸ்ருதி இந்த வீட்டுல இருந்தா அவ கூட சண்டை. இன்னைக்கு வீட்டுக்கு வர போற மாப்பிள்ளை கூட சண்டை. வர வர இவன் புத்தி ஏன் தான் இப்படி போகுதோ? யாராவது ஒருத்தங்க கிட்ட முறுக்கிட்டே நிக்குது. டேய், ஒன்னாலதான் அங்க காலேஜ்ல என்னமோ நடந்திருக்கு. என்னடா நடந்து சொல்ல போறியா இல்லையா? உன்னை பத்தின அத்தனை விஷயமா எனக்கு தெரியும். டெய், துள்ளாம முத என்ன நடந்துன்னு சொல்லு. தாத்தா, இவன் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. என்ன அன்பு, என்ன பத்தி என்னென்னமோ இல்லாதது பொல்லாதது எல்லாம் யாரும் உன்கிட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க. தாத்தா, இந்த ஃப்ராடோட வேலையே ஒவ்வொரு பொண்ணுங்கள்ட்டே பேசி ஏமாத்துறது தான் வேலை.
இப்படி பல பொண்ணுங்களை ஏமாத்தி இருக்கான். என்னப்பா சொல்ற? நல்லவன் நம்பி தானே நம்ம வித்யாக்கு மாப்பிள்ள பார்த்த இவன. நல்ல வேலை தாத்தா, இப்பயாவது இவனை பத்தி எல்லா விஷயமும் எனக்கு புரிஞ்சுதே. டேய், காலேஜ்ல என்னடா நடந்தது? நான் சொல்றேனே, இந்த ஆளோட பேச்சு நடவடிக்கை எதுவுமே எனக்கு பிடிக்கல. எப்பவுமே இப்படிதான் பண்ணிட்டு இருக்கான். கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணா இருந்தா கூட ஆரம்பத்துல எப்படி பேசணுங்கிற ஒரு பேசிக் சென்ஸ் கூட இந்த ஆளுக்கு தெரியல. ஆரம்பத்துல இருந்தே இந்த ஆளோட பேச்செல்லாம் பாதிக்கு பாதி அசிங்கமா தான் இருக்கும். ஏய், இதெல்லாம் இப்ப சொல்றேன். நான் தான் அப்பவே இவன் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கனே. ஏண்டி, உனக்கு அன்பு மாப்பிள்ளை பாக்குறதுக்கு முன்னால இருந்தே கல்யாணம் பிடிக்கலன்னு தான் சொல்லிட்டு இருக்க. அந்த ஆங்கில தான் இப்பவும் சொல்லிட்டு இருக்கா. நாங்க நினைச்சோம், நாங்க என்ன கனவா கண்ட இந்த மாதிரி நடந்திருக்கணும். இன்னைக்கு காலேஜ்ல என்னடா நடந்து? இன்னைக்கு எங்களுக்கு ட்ரீட் வைக்கிற மாதிரி ஜூஸ்ல என்னமோ கலந்து கொடுத்து, நல்ல வேலை சரண்யா அதை குடிச்சிட்டா. இவனால எனக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் செத்தே போயிருப்பேன். பாவம், இவனால சரண்யா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கா. தெளிவா சொல்லு வித்யா, நான் தானே கார்ல கூட்டு வந்தேன். அப்பவாது உனக்கு இதெல்லாம் சொல்லிருக்கலாம்ல. இவன் என்கிட்ட இன்னைக்கு உங்க அண்ணன் என்ன பத்தி விசாரிக்க போயிருக்கானா, இன்னைக்கு இங்க நடக்க போறதுல இனிமே உங்க அண்ணன் நினைச்சாலே இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாதுன்னு தப்பா நடந்துக்க பார்த்தான். அப்போ ஆதித்யா சார், ஹெச்ஓடி சார் தான் வந்து காப்பாத்துனாங்க. என்ன கல்யாணத்தை தான் பேசி முடிச்சிட்டோமே நாங்க. உன் இஷ்டத்துக்கு உரிமை எடுத்துக்கலாம்னு நினைச்சியா? அன்பு, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. உங்க தங்கச்சிக்கும் அந்த ஹெச்ஓடிக்கும் ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்கு. அன்பு, எனக்கே இவனை வெட்டி போடுற அளவுக்கு கோவம் வருது. அப்புறம் இன்னைக்கு அவர் உங்க தங்கச்சி கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாரு. நான் தான் காப்பாத்தினேன், இதுதான் உண்மை. ஆனா ஏன் வித்யா போய் சொல்லுதுன்னு தெரியல. ஒருவேளை அவனை காப்பாத்துறதுக்காக நீங்க அவசரப்படுறீங்க. ஏன் தங்கச்சியை பத்தி என்கிட்டயே தப்பு சொல்றியா? தொலைச்சிருவேன். அன்பு, இவனை அடிச்சு துவைக்கிறது இப்ப முக்கியம் இல்ல. இந்த மாதிரி பட்டவங்களை எல்லாம் வெளியே நடமாடவே விடக்கூடாது. வெறி நாய்களுக்கு சமம். இப்ப ஆகாஷ் விசாரிக்காம பண்ண ஒரு வேலையால தப்பே பண்ணாம நம்ம வித்யாவை காப்பாத்தினவர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு. இவனை காப்பாத்திக்க இவன் ஆகாஷ் கிட்ட சொன்ன பொய்யால பாவம் காப்பாத்தினவர் அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு. ஆதி சார் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்களா? இப்படிப்பட்ட ஒரு கெட்டவனுக்காக நல்லவர் ஒருத்தர் ஒரு நிமிஷம் கூட போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க கூடாது அன்பு. உடனே இவனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போங்க. இங்க பாருங்க அன்பு, நீங்க யோசிக்காம உங்க தங்கச்சி பேச்சு கேட்டு தப்பான முடிவு எடுக்கிறீங்க. எதுக்காக என்ன காப்பாத்தினவரை கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு ஆகாஷ்? அன்பு, அப்புறம் நம்ம வித்யாவை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போய் தான் ஆகணும். ஏன்னா நம்ம பேசுறது உள்ள இருக்கவரை காப்பாத்துறதுக்காக நம்ம பேசுற மாதிரி இருக்கும். நடந்ததை வித்யா வந்து சொன்னாதான் நம்புவாங்க. நான் வரதுக்கு ரெடியா தானே இருக்கேன். இதுக்கு மேல உன்னால எந்த பொண்ணுங்க வாழ்க்கையும் கேள்விக்குறியாகாத மாதிரி நான் பாத்துக்கிறேன்டா. எப்படி அந்த ஜெயில இருந்து நீ வெளியே வர நான் பாக்குறேன். நீங்க தப்பான முடிவு எடுக்கிறீங்க, அது மட்டும்தான் நான் சொல்லுவேன். அன்பு, வித்யா தனியா ஸ்டேஷன் வர்றது நல்லதில்ல. நானும் கூட வரனே. இல்ல இனியா, கல்யாணம் ஆகாத பொண்ணு நீ போலீஸ் ஸ்டேஷன் ஏறி இறங்குறது நல்லதில்ல. ஸ்னோ ரூம்ல தூங்கிட்டு இருக்கா, நீ ஸ்னோலின மட்டும் பாத்துக்கோ. வித்யா கூட நான் போறேன். உனக்கு இருக்குடா, ஏன் வீட்டுக்குள்ளேயே நல்லவன் வேஷமா போடுறேன். இத்தனை அடி வாங்கினதுக்கு அப்புறமாவது உண்மையை சொல்ல போறியா இல்லையா? எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கையோட அழிச்சிருக்கேன். எவன் கம்ப்ளைண்ட் பண்ணானோ அவன் கிட்ட இருந்து விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் என் மேல வந்து கை வைங்க. இவ்வளவு அடி வாங்கினதுக்கு அப்புறம் கூட உன் திமிரு குறையில. தப்பு பண்ணாதவன் திமிராதான் இருப்பான். என் சர்வீஸ்ல தப்பு பண்ணாதவனா இருந்தாலும் உன்ன மாதிரி யாருமே என்கிட்ட எதிர்த்து பேசினது இல்ல. நீ இங்க இருந்து வெளியே போகும்போது உன் உயிர் மட்டும் தான் போகும். உன்னால என்ன முடியுமோ பாத்துக்கோ. கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன நீ அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தது வரைக்கும் சரி. விசாரிக்கணும்னா என் மேல கை வச்சது தப்பு. உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கா எத்தனை நாளாடா பிளான் போட்டேன். அவ ஏன் ஸ்டூடெண்ட். கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க கிட்ட இருந்து விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து கேளு. என் ஸ்டூடெண்ட் பேரண்ட்ங்கிற இடத்துல இருந்து நான் பாதுகாக்க தான் முடியுமே தவிர தப்பான ஒரு ஆயுதத்தை எப்பவும் கையில எடுக்க மாட்டேன். அப்ப உண்மையை சொல்ல போறியா இல்லையா என்ன நடந்துன்னு? எதுக்கு? அதுக்கப்புறம் அவளை உள்ள கூப்பிட்டு வச்சு விசாரிக்கவாங்க. 2 பேருக்கு நடுவுல அவளை விட்டு என்ன நடந்து என்ன பண்ணாங்க கேள்வி கேட்டு அவளை கஷ்டப்படுத்துறதுக்கா? விசாரிக்க முன்னமே அடிக்க ஆரம்பிச்சவன் என்ன வேணாலும் கேப்ப. நீ எப்படி செல்லுக்குள்ள இருந்து வெளியே வர நான் பாக்குறேன் பாரு. இதெல்லாம் ஒரு போலீஸ் ஒரு பொண்ணுட்ட ஒருத்தன் தப்பா நடந்துக்க பாத்திருக்கான். அவனை விட்டுட்டு என்ன கூப்பிட்டு வச்சு கத்தி விசாரிச்சுட்டு இருக்கான். இதுல அந்த பொண்ணுக்கு உனக்கு எத்தனை நாளா தொடர்புன்னு கேள்வி வேற. சார் ஆதித்யா. ஆமா ஆதித்யா தான். ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்து உள்ள இருக்கான் சார். அவன் அப்படியெல்லாம் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. நீ என்ன லாயரா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி வந்திருக்க? இல்ல சார், நான் அவனோட அண்ணா. அவன் அப்படியெல்லாம் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. இங்க பாரியா, பொண்ணு வீட்டுல இருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஒழுங்கு மரியாதை இடத்து காலி பண்ணிடு. சார், முதல்ல என்ன ஏதுன்னு அந்த பொண்ணை கூப்பிட்டு வச்சு விசாரிங்க. அதுக்கப்புறம் அவன் குற்றவாளியா இல்லையான்னு முடிவெடுங்க. ஏன் இடத்துல வந்து எனக்கே பாடம் நடத்துற? யார் யா நீ? சென்னையில மித்ரான் ஹாஸ்பிட்டலோட எம்டினா. ஓ, பெரிய இடத்து பிள்ளைங்களா? பெரிய இடத்து பசங்க தானே பெரிய இடத்து பொண்ணு மேல கை வச்சான் கேக்குறதுக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு நினைச்சீங்களா? என்ன சார், அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களே, நான் பாத்துக்கிறேன். நீங்க ஸ்டேஷன் வரைக்கும் வரணும்னு இல்ல. மித்ரன், நீங்க என்ன பண்றீங்க?
இல்ல மது, ஒரு சின்ன ப்ராப்ளம். என் சித்தி பையன் ஆதித்யா இங்கதான் இருக்கான்னு சொன்னனே, ஏதோ பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்க பாத்துட்டான் அப்படின்னு உள்ள தூக்கி வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. அடிக்கிறாங்களா? அவனுக்காக தான் வந்தேன். சார், என்னம்மா? ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா முதல்ல விசாரிச்சுட்டு அதுக்கு அப்புறம் தான் ஆக்ஷன் எடுக்கணும் நீங்க. ஏன் இடத்துல வந்து எனக்கு புத்திமதி சொல்றியா? சார், அதுதானே உங்க டியூட்டி. சார், உங்க வீட்ல இருந்து தான் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதனால தான் விசாரிச்சுட்டு இருக்கோம். சார், எங்க வீட்ல தப்பா புரிஞ்சுட்டு தப்பான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பையனுக்கு மேல எந்த தப்பும் இல்ல, வெளிய விடுங்க அந்த பையனை. அது எப்படி சார்? நீங்க உள்ள வைங்கன்னா தூக்கி உள்ள வைக்கணும், வெளிய விடுங்கன்னா வெளிய விடணுமா? கம்ப்ளைண்ட் கொடுத்தா உள்ள வைக்க தெரியுதுல. ஆதி சார், ஏமா உள்ள எல்லாம் போக கூடாதுமா. சார், கம்ப்ளைண்ட் கொடுத்த நாங்களே வாபஸ் வாங்குறோம்ல. அந்த பையனை வெளிய விடுங்க சார். தப்பு பண்ணவே வெளியே நிக்கான். சார், வெளியே போ வித்யா. என்ன காப்பாத்த வந்து தானே சார் உங்களுக்கு இந்த நிலைமை? ஐயோ, பிளட்லாம் வந்திருக்கு. இங்கெல்லாம் நீ வரக்கூடாது வித்யா, வெளியே போ. உங்களை வெளியே விடுறது வரைக்கும் நானும் இங்கே தான் இருக்க போறேன். அந்த ஆளு ஏற்கனவே அசிங்கமா பேசிட்டு இருக்கான், அதுக்கு ஏத்தாப்புல நீ உள்ள வந்திருக்காத, வெளியே போ. எப்படி போட்டு அடிச்சிருக்காங்க? கையெடு, எனக்கு ஒண்ணும் இல்ல. வித்யா, வெளியே போ. ஏற்கனவே அந்த ஆளு ஒரு மாதிரி பேசிட்டே இருக்கான். என்ன சார், பெரிய வீட்டு பிள்ளைங்க தானே, இதென்ன போலீஸ் ஸ்டேஷனா இல்ல லவ் பார்க்கா? உள்ள போயிருந்து கொஞ்சிட்டு இருக்காங்க உங்க தங்கச்சி. சார், அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. என்னோட இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி தான் அவர் வெளியே எடுக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா, அதாவது நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, அதுக்கும் நான் ரெடியா தான் இருக்கேன். ஃபேஸ் பண்ண நீங்க ரெடியா? என்ன சார், என்னைய மிரட்டுறீங்களா? வார்ன் பண்றேன். அவரை வெளியே விட போறீங்களா இல்லையா? என்னையா, உன் தலையில வர ரத்தம் வந்திருக்கு, நீ என்னடானா அந்த பொண்ணை காப்பாத்த போய் அவரை அடிச்சுதான் உனக்கு பிளட் வந்துக்கிறேன். அந்த பொண்ணு என்னடானா உன் மேலதான் தப்புக்கிற மாதிரி உள்ள போய் உட்கார்ந்துருக்கா. சார், இப்பவன் சொல்றேன், அவர் தங்கச்சி மேலதான் தப்பு. சார், விசாரிச்சுட்டு தான் இருக்கேன், எல்லாம் கொஞ்சம் அமைதியா நில்லுங்க. இது ஒன்னும் வேதாச்சலம் சாரோட வீடு கிடையாது நீங்க சத்தம் போடுறதுக்கு. என்ன நடந்ததுன்னு உண்மை சொல்ல போறியா இல்லையா? சார், வித்யா கிட்ட அவன் தப்பா நடந்துக்க பார்த்தான், இதுதான் உண்மை. நான் வித்யாவை காப்பாத்த போனேன். வித்யாவை காப்பாத்த போகும்போது எனக்கு அவனுக்கு மாறி மாறி சண்டை நடந்துச்சு. அதுல சேர தூக்கி என் தலையில அடிச்சுட்டான், இதான் நடந்துச்சு. அப்போ அவன் மேல எந்த தப்பும் இல்ல. தப்பே இல்ல சார். ஆனா வித்யா எதுக்காக இப்படி போய் சொல்லுதுன்னு தான் தெரியல. என்ன சார், உங்க தங்கச்சி என்னன்னா உங்க தங்கச்சிக்கும் அவருக்கும் தகாத உறவு இருக்க மாதிரி உள்ள போயிருக்காங்க. மவனா, டேய், நான் வெளியே வந்தேன். ஒன்ன புதைச்சிட்டு தான் அடுத்த வேலை பாப்பேன். பாருங்க சார் எப்படி பேசுறாருன்னு. இன்னும் 2 நிமிஷத்துல அவர் வெளியே வரல, இந்த யூனிஃபார்ம் இதுக்கப்புறம் நீங்க போட முடியாது. நீங்க பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சுதான் ஏதாவது பண்றீங்கன்னா இப்பவே சொல்லிருங்க. அடுத்த கட்ட ஸ்டெப் என்ன பண்ணணும்னு நான் முடிவெடுக்கிறேன். பாதிக்கப்பட்ட பொண்ணே வந்து உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை தப்பா பேசுறீங்கன்னா இது பர்சனல் வெஞ்சன்ஸ் தானே? அப்புறம் சார், என் தங்கச்சியை பத்தி தப்பா பேசுனதுக்கு இந்நேரம் உங்க ஃபேஸ் கட்டே வேற மாதிரி மாறி இருக்கும். இந்த யூனிஃபார்ம் தான் உங்களை காப்பாத்தி இருக்கு. இந்த யூனிஃபார்மோட மதிப்பை நீங்களே கெடுத்துக்காதீங்க. அந்த பையனையும் அந்த பொண்ணையும் வெளியே விடியா. இனிமே உன்னால எந்த பொண்ணுக்கு எந்த ஆபத்து வருதுன்னு நான் பாக்குறேன்டா. வாங்க சார். வெளியே ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு நீங்க கூட்டு போலாம். சாரி சார், அந்த ஆள் வந்து பேசுனதுலாம் எங்க வீட்டுல உள்ள ஆகாஷ் தப்பா நினைச்சிட்டு தான் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. தப்பு எங்க மேலதான். காப்பாத்த போனவங்கள மரியாதையா தான் நடத்தணும். தெரியாதனமா ஒரு தப்பு நடந்துச்சு, மன்னிச்சுக்கோங்க சார். பரவாயில்ல சார். குற்றவாளியாவே இருந்தாலும் எப்படி நடத்தணும், ஒரு பொண்ணை பத்தி எப்படி பேசணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க.